ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரிட்டன் மீன் தாங்க சாப்பிட போகிறோம். மீன் தவா தாங்க, இது வேறு லெவல் டேஸ்ட். ஏன்னா இங்கே ரெகுலராக நம்ம வருது இங்கே தாங்க. நம்ம எப்படி வாங்குறது, எப்படி செய்கிறாங்க எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம வாங்கின மீன் 65 ரூபாங்க கிலோ. 65 ரூபானா ஒரு பைசா எப்படியும் 1000 ரூபாய்க்கு மேலே வருது. அப்புறம் நம்ம பட்ஜெட் வந்து 28 ரூபாய்க்கு தான் இந்த 3 மீன் வந்துச்சு. 28 திராம்ஸ். 28 திராம்ஸ்னால் 600 to 700 ரூபாய் கிட்ட வரும். எல்லாம் தவா ஃப்ரை ஆகிட்டு எல்லாம் இன்க்ளூட் வரும். அப்புறம் நம்ம இன்றைக்கி வெளியே உட்காரலான்னு சொல்லி தான் வந்தோம். இப்போ பார்த்தாலும் உள்ளே உட்காந்து வேறு மாதிரி, அதுவும் வெளியே உட்காந்து அதுக்கும் வேறு மாதிரி பாருங்கள். ஏர் டிவி, மியூசிக்கு, அப்புறம் பக்கத்தில் ஏர் கூலர் போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது நிஜமாக. அடிக்கிற சூடுக்கு வெளியில் வேறு மாதிரி இருக்குது நிஜமாக. தலைக்கு மேலே வேறு ஃபேன் வேறு. ஃபஸ்ட்டில் எப்பவும் போல் சாலடே வித்து பிக்கலுங்க. லாஸ்ட் டைமும் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன், பிக்கலும் சாலடும் வேறு மாதிரி டேஸ்ட்டுன்னு சொல்லி. நிஜமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது வேறு மாதிரி நிஜமாக டேஸ்ட்டு. சாலட் சாப்பிடுங்க. சாலட் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ண மீன் வந்துச்சுங்க. நிஜமாங்க, மீன் நீங்கள் எவ்வளோ மீன் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு போர்னஸ்ஸு, ஒரு வயிறு ஃபுல்லாச்சுன்னு சொல்லி ஒரு ஃபீலே வராது. அதுவும் நீங்கள் ஒரு சிக்கன் ஆகாது, இல்லை பீஃபு, மட்டன் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும், அப்பா ஃபுல்லாச்சுரா வயிறுன்னு சொல்லி. ஆனால் ஃபிஷ்ஷு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. அப்புறம் எப்பவும் போல் மீனை அதை தூக்கி ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்தாச்சுங்க. ஏன்னா ஷார்ட்டுக்கு இது யூஸ் ஆகும், அதுதான் இந்த மாதிரி எல்லாம் வீடியோ எடுக்கிறேன். இது ஆர்டர் பண்ண வந்தது சீப்ரீமு. இன்னொரு மீன் வந்து 2 ஐலா. 2 ஐலா வந்து ஒரு ஐலா வந்து தவா, ஒரு ஐலா மசாலா. பக்கத்தில் பாருங்கள், என் ஃப்ரெண்டு ஜாஃபர் உட்காந்து பார்த்துட்ருக்கான். வீடியோ எடுக்கிறது வந்து அத்துல். எப்பவும் போல் இது கூட ஆர்டர் பண்ணது கோதுமை தோசாங்க. எனக்கு ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் பிடிச்சது ரொம்ப கோதுமை தோசாங்க. இது வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது. இந்த மீனுக்கும் அந்த கோதுமை தோசையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு மாதிரி இருக்குங்க நிஜமாக. மீனும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. இது டேஸ்ட் வைஸ் சொல்லலாம் வேறு லெவலுங்க நிஜமாக. மீனை நான் எப்போவுமே ரொம்ப லவ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ எனக்கு பிடிக்கும் மீன். நான் இது வரைக்கும் ஊரில் வந்து மீனை சாப்பிட்டதே இல்லை. இங்கே தான் வந்து சாப்பிட்றேன். மீன் சாப்பிட்ருக்கேன், பட்டு அவ்வளோ ஃபீல் ஆக்கி அவ்வளோ எனக்கு லவ்வாக அந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை. இங்கே துபாயில் வந்து தான் வேறு மாதிரி இருக்குது ஃபிஷ்ஷு. அது இந்த கோதுமை மசாலா இந்த மாதிரி பிச்சுட்டு அந்த மீட்டும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்க பாருங்கள். அதுவும் அந்த டேஸ்ட்டும் வேறு மாதிரிங்க. நீங்கள் நிஜமாக இந்த மாதிரி மீனை சுட்டுட்டு இந்த மாதிரி தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காக தான் இந்த மாதிரினா நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இங்கெல்லாம் துபாயில்.
அதெல்லாம் அவங்க எல்லாம் கல் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் தான். ஏன்னா இதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.